திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா பரிமளா, வயது 25 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து, நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது, நிலம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 2வது திருமணம் தான். முதல் வந்து திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து பிடிக்கல, அதனால் நான் வந்து பிரிஞ்சு வந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இவங்க அப்பா அம்மான்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கூலி தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கும். வரக்கூடிய மணமகன் ஆசை நல்லவராக இருக்கணும். இருந்தாலும் என் கையில் வந்து இப்போ 2 லட்ச ரூபா பணம் இருக்குது. என்கிட்ட ஒரு 25 சவர நகையும் இருக்குது. எங்கள் அப்பா அம்மா போட்டது நான் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தெல்லாம் எதுவும் இல்லை. நான் வந்து மறுமணமே செஞ்சுக்க மாட்டேன்னு தான் இருந்தேன். எங்கள் வீட்டில் கட்டாயப்படுத்துறதுனால தான் நான் வந்து மறுமணத்துக்கு சம்மதிச்சேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கா, வயது 26 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து, செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது, நிலம் வந்து ஒரு 25 ஏக்கரா நிலம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் 2வது திருமணம் தாங்க. முதல் வந்து திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய மணமகன் ஆசை நல்லவராக இருக்கணும், நல்லா வச்சு பார்த்துக்கணும், எந்த குறையும் இல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா கரூரில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் தம்ப்லைனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. அந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு, கலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முடியெல்லாம் நீளமாக இருக்கும். திருமணம் ஆன மணமகன் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை இருந்தாலும் சரி, நான் வந்து என் குழந்த மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா வந்து விவசாயம் இது கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த தமிழ் எனக்கு நம்பரில் ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப நல்ல பொண்ணு.